இது வந்து ஒரு மக்கள் சார்ந்த அரசியல் படம், ஒரு ரெலவெண்ட்டான படம்னு வச்சுக்கோங்க. வணக்கம். சக்தி திருமகன் அருண் பிரபு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் வர ட்ரெய்லரில் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மினிட்டுக்கு அப்புறம் தான் 1.5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஹீரோவே என்ட்ரி கொடுக்க வைக்கிறீங்க. இந்த கட்ஸ் தெரியுது, இது யூஸ்வலான ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் இல்லை அப்படின்னு தெரியுது. நானும் என் ஒய்ஃபும் உட்காந்து இந்த ட்ரெய்லர் பார்த்து நான் முன்னாடியே பார்த்துட்டேன், ஆஃபீஸில் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க எக்ஸ்ப்ரெஷனே பார்த்துட்டே இருக்கும்போது நல்லா ரசிக்கிறாங்க தெரியுது. அப்புறம் முடிச்ச உடனே எதுவும் பேசாமையே இருக்காங்க. விஜய் ஆண்டனி படம் என்ன பேசாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன். டக்குன்னு எந்திரிச்சிட்டாங்க. யார் டைரக்டர் அப்படின்னாங்க. அருவி வாழ் அதான் அப்படின்ட்டு போயிட்டாங்க. இந்த அதான் இருக்கு இல்லையா, இங்கே தான் நீங்கள் இருக்கீங்க. இப்படி நிறையா மக்களுடைய மனசில் இந்த அதான் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா நீங்கள் கொடுத்த படம் அப்படி அருவி ஆகட்டும் வாழ் ஆகட்டும் ரெண்டுமே பெஞ்ச்மார்க் ஃபிலிம்ஸ். யூ ஆர் நாட் அஸ் ஆர்டினரி டைரக்டர். டெஃபினெட்லி யூ ஆர் நாட் ஆர்டினரி டைரக்டர். ஸோ பெருசாக எதிர்பார்க்குறேன். ட்ரெய்லரில் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. சி, ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் தான், பட் சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட். எக்கச்சக்கமான கட்ஸ், எக்கச்சக்கமான ஷார்ட்ஸ் வச்சுருக்கீங்க. ஈவன் தோ இதில் ஏதோ இருக்குடா அப்படின்னு சொல்ல வைக்கிறீங்க. ஆல் தி பெஸ்ட். டெஃபினட்டாக இந்த படம் பெரிய ஹிட் ஆகிறதுக்கான நம்பிக்கையை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. சூப்பர் சார். நெக்ஸ்ட் விஜய் அந்த மாறுதோ ஃபென்டாஸ்டிக். அது அந்த ஹூக் லைன் மழை துளி அதானே, சிறு மழை துளின்னு நினைக்கிறேன். அது திரும்ப அந்த இடம் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. மியூசிக் டைரக்டராகவும் சரி, இந்த படத்தை தெரியும் எனக்கு. நீங்கள் தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி நீங்கள் அருண் பிரபு எவ்வளோ மதிக்கிறீங்கன்னு தெரியும். பிகாஸ் நான் வந்து அருணுடைய என்ன சொல்கிறது ஃபாலோயர்னே சொல்லுவேன் நான். டிஃப்ரெண்ட்டான டைரக்டரில் அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஸோ நீங்கள் அவரை செலக்ட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதுவும் நாங்கள் டைரக்டர்ஸ் நான் அருணை எந்த இடத்துல வச்சுருக்கோமோ அதே அளவுக்கு, இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு மேலே டிஜே சொன்ன மாதிரி அதுக்கு மேலே நீங்கள் வச்சுருக்கேன். அதுக்காகவும் எஸ் அ டைரக்டராக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பெரிய ஹிட் ஆகணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். பட் நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி சார். நான் வந்து உங்களோட இன்ட்ரடக்ஷன்லேயே சொன்னேன், காலையிலேயே ஒரு பியூட்டிஃபுல்லான அனௌன்ஸ்மெண்ட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பிச்சைக்காரன் படமே நாங்கள் அவ்வளோ ரசித்தோம். உங்கள் 2 பேர் காம்பினேஷன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. காலையில் 100 சாமி அதனுடைய ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க. அந்த படத்தை பற்றி சின்னதாக ஒரு அப்டேட் எங்களுக்காக சொன்னீங்கன்னா வில் பி ரியலி ஹாப்பி. ஒரே ஒரு அப்டேட் தான், அதில் நான் இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி தானே சார்? இல்லை, பிச்சைக்காரன் வந்து உங்களை எந்த அளவுக்கு எக்ஸைட் பண்ணிச்சோ டெஃபினட்டாக அதை விட 1 இன்ச்சாவது அதிகமாக இதை எக்ஸைட் பண்ணுவாங்க. சூப்பர் சார். டெஃபினட்டாக கண்டிப்பாக ஒரு அப்டேட் போதும் சார், வேறு லெவலில் இருக்குது. அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டே நாங்கள் தான் சார் ஹோஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ சார். படம் ரெடி ஆகிடுச்சு, நல்லா வந்திருக்கு. படத்தில் வேலை பார்த்த தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பெரிய வாழ்த்துக்கள் எல்லாம் சொன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த படம் நடக்குது அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஒரு 3 பேர் தான் முக்கியமான காரணம். ஒன்று வந்து ஷெல்லி, கிளாப்பு, இன்னொன்று வந்து விஜய் ஆண்டனி சார், இன்னொன்று வந்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் எஸ்ஆர் பிரபு சார். ஸோ படத்தில் வேலை பார்த்த முக்கியமாக டைரக்ஷன் டீமை சேர்ந்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். அவங்களோட அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். 19th வருது, பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். நிச்சயமா சார். நீங்கள் இவ்வளோ சுருக்கமாக பேசுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனாலேயே நாங்கள் பல கேள்விகள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இல்லை சார், அப்படி பதட்டப்படாது. நீங்கள் பதட்டமாக்கி எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. பட் இதுக்கு முன்னாடி உங்களுடைய படம் அருவியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட்ஸ் ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம். வாழ் நாங்கள் பார்த்துருந்தோம், அது ஒரு ஜான்ராவில் இருந்தது. இப்போ சக்தி திருமகன் படத்தில் நியோ பொலிட்டிக்கல் ஃபிலிம் அப்படின்னு போட்டிருந்தீங்க. நியோ பொலிட்டிக்கல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பல பேருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ ஐ வுட் லைக் டு ஆஸ்க் தட் டு யூ. இது வந்து ஒரு மக்கள் சார்ந்த ஒரு அரசியல் படம். இது வந்து ஒரு மக்கள் சார்ந்த அரசியல் படம், ஒரு ரெலவெண்ட்டான படம்னு வச்சுக்கோங்க. என்ன எதிர்பார்க்கலாம் படத்தில்? படம் விறுவிறுப்பாக இருக்கும். நீங்கள் என்ன மாதிரியான எதிர்பார்ப்போடு வந்தீங்கனாலும் படம் பூர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன கேட்டாலும் அவர் ஒரு வரியில் தான் பதில் சொல்லுவார்.
இல்லை பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்னமோ விஜய் ஆண்டனி சார் வாய்ஸ் கேட்குற மாதிரியே இருக்குது. சில நேரம் டப்பிங் இவரே பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். பட் சார் இந்த படத்தில் வந்து விஜய் ஆண்டனி சார் வந்து ஒரு ஹீரோவாக பணியாற்றி இருக்கிறாரு, மியூசிக் டைரக்டராக இருந்திருக்கிறாரு, ஒரு ப்ரொடியூசராகவும் இருந்திருக்கிறாரு. இந்த 3 வெர்ஷன்ஸ்லையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வெர்ஷன் என்ன, அண்ட் ஒவ்வொரு வெர்ஷன் பற்றியும் நீங்கள் ரசித்த விஷயத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். ப்ரொடியூசர் தான். ப்ரொடியூசர், ஆமாம். காரணம் தெரிஞ்சுக்கலாமா? சார் வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு சொன்னது வந்து நான் வந்து உங்களை ஒரு புள்ள தச்சு மாதிரி பார்த்துப்பேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் வரும், எல்லாமே வந்து இங்கே ஒரு டைரக்டர்ஸ் காலாக தான் இருக்கும், அந்த மாதிரி தான் சொன்னாங்க. அது ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. ஆனால் இப்போ த்ரூ அவுட் ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேலேருந்து இப்போ வரைக்குமே வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு. தேங்க்யூ சார். ஓகே, ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி சார் பற்றி சொன்னீங்க. ஹீரோவாக விஜய் ஆண்டனி சார் வந்து இந்த படத்துக்காக எவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவருக்கு வந்து ரொம்ப கரெக்டான ஒரு ரோல்னு நினைக்கிறேன். அண்ட் மற்ற படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருவாங்க. சரி சார். சார் ஒரே ஒரு லாஸ்ட் கொஸ்டின் கேட்கலாமா சார்? சொல்லுங்கள். மியூசிக் டைரக்டராக விஜய் ஆண்டனி சார் எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் சார். நீங்கள் அவருடைய பாட்டெல்லாம் கேட்பீங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஒரு 5 பாட்டு எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? என்டையர் கேரியர், ஃபுல் என்டையர் கேரியரில் தானே? ஆமாம் சார், ஆமாம். ஓகே ஓகே. கரிகாலம் கால போல. ஓகே. ஆஹா. நெஞ்சாங்கோட்டில் நீ நிற்கிற. அதான் சார் கொஞ்சம் காது கேட்காது சார். நீ ஏன் ஓரமா நிற்கிறாய்? கிட்ட வந்து கேளு. அதான் இப்படி வந்துட்டு இதுக்கு மேல கிட்ட வந்தா ரொம்ப இன்டீசென்ட்டா இருக்குமே நினைச்சேன். நெஞ்சாங்கோட்டில் நீ நிற்கிறாய். சார் இது பாட்டு சொன்ன மாதிரில அவங்க கிட்ட சொல்ற மாதிரி இருக்கு சார். சொல்லுங்க சார், அடுத்த பாட்டு சார். புலி உருமுது புலி உருமுது புலி உருமுது, அது மட்டும் என்ன பார்த்து சொல்றீங்க? சொல்லுங்க சார். அடுத்து சார். சார் 5 சார். 5. ஏன் உச்சி மண்டையில். அடுத்து சார். ஜில் 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 ஜில். உங்க சூப்பர் சார், சூப்பர் சார். சார் ஆனால் நீங்கள் பாட்டு சொன்ன மாதிரி தெரியல சார், இந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த பாடல்கள் சொன்ன மாதிரி இருந்துச்சு சார். நான் ஏன் உச்சி மண்டையில மைக்கை தச்சிருவாருன்னு நினச்சேன். சூப்பர் சார். ஆனால் உண்மையுமே வந்து எனக்கு அவர் பண்ணுறது கூட பர்ஃபார்மன்ஸாக தெரியல. நீங்கள் பண்ணும்போது ஏதோ பக்கத்துலேருந்து நீங்கள் உண்மையாலுமே இப்படி தான் இருப்பீங்களா? கண்டிப்பாக உங்கள் படத்தில் எனக்கு வாய்ப்பு தந்துருங்க சார். உங்கள் கூட இருக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கும் போல இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது சார் உங்கள் கூட இருக்கு. சார் சார் இப்போ உங்களுக்கு வந்து யாராவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன பண்ணி டென்ஷன் ஆச்சுன்னா அப்பயும் இப்படி தான் சார், இப்படி தான் இருப்பீங்களா? இப்படி காமா? அப்போ வந்து பாட்டு கேட்பார், ஏன் உச்சி மண்டு இல்லை சுருங்குது ஒழுங்கா நடி அப்படின்னு. எப்படி சார் நீங்கள் எப்படி? ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்க பார்ப்பாரு, அப்புறம் ரொம்ப அமைதியாகிடுவார். சார் நீங்கள் இப்படி நடந்துக்கிறது எனக்கே ஒரு மாதிரி, எப்படி பேசுறதுன்னு எனக்கே கொஞ்சம் நர்வஸாக இருக்குது சார். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செப்டம்பர் 19 உங்களுடைய படத்தை நாங்கள் பார்க்கறதுக்கு வெயிட்டிங். சார் சக்தி திருமகன் அந்த டைட்டில் வந்து உண்மையுமே வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டைட்டிலாக இருக்குது. அது வந்து ஸ்கிரிப்டுக்கு வச்சிங்களா இல்லை அண்ணனுக்காக வச்சிங்களா? ஸ்கிரிப்டுக்கு நான் வச்சது ஃபஸ்ட்டு. சூப்பர் சார். தேங்க்யூ. ஐ எம் வெயிட்டிங் சார். 19th வருவேன் சார்.